மக்களை 100% என்னை நம்புங்க. கமலஹாசன் இருக்கார்ல, அவரோட அரசியல் எதிர்காலம் சுக்குநூறாயிடுச்சு. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் ஷேர் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் தலைவர் அப்படி இருக்கலாம், சுக்குநூறு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் எப்படி பயன்படுத்துவேன், அப்படி யார் கமலோட அரசியல் எதிர்காலத்தை முடிச்சா அப்படிங்கிற பல கேள்விகளை கோபமாக என்னை நோக்கி கேட்டிங்கன்னா, எம்கே ஸ்டாலின் அப்படிங்கிற திமுகவோட தலைவர் கமலோட அரசியல் எதிர்காலத்தை சுக்குநூறாக்கிட்டார் அப்படிங்கிறதான் மீண்டும் உறக்க அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படி என்னப்பா நம்புகிற, ரொம்ப தீவிரமாக அந்த விஷயத்தை சொல்கிறேன், அப்படி என்ன நம்பிக்கை தரும் வகையில் என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்கல்ல, அந்த ராஜ்யசபா சீட்டு பின்னணியை இப்போ நம்ம தேடி பார்க்கும் போது தான் அந்த அடிப்படை புரிதல் நமக்கு வருது. இதை சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. கமலஹாசன் ரசிகர்கள்ட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் உற்சாகமாக வணக்கம் சொல்கிறேன், உண்மையை அந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, நான் கொஞ்சம் ஆரம்ப புள்ளியிலேருந்து உங்களுக்கு நினைவூட்டி அந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ரொம்ப முக்கியமானது. கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற மாற்றத்துக்கான கட்சி ஆரம்பித்தாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளோட போக்கு வேணாம், மாற்றத்துக்கான அரசியல் ரேஸில் நானும் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் இருந்தாங்க, அன்புமணி ராமதாஸ் இருந்தாங்க, அண்ணாமலை அவர்கள் இல்லை பிஜேபின்னு கூட வச்சுக்கலாம் அப்போ இருந்தாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற கட்சியும் மாற்றத்துக்கான கட்சியாக பெரிய லெவலில் உருவாக்கப்பட்டுச்சு. பழைய கதைக்கு நான் போக விரும்பல. எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணார், பெரிய லெவலில் வெற்றி பெற முடியல, அவரே தோத்து போயிட்டார். ஓகே, இந்த கதையெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். 2024 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா தேசிய அரசியலில் மாற்றத்தை நோக்கி கமலஹாசன் அவர்கள் ஒரு ஸ்டெப் எடுக்க ஆரம்பித்தார். மையம் பேசிகிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது, நம்ம இந்த வாட்டி ஒரு டிசிஷன் எடுக்கணும். பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னா நம்ம ஓட்டுகள் அத்தனையுமே காங்கிரஸுக்கு போனால் தான் சரியாக இருக்கும். ஏன்னா பிஜேபி வரக்கூடாது அப்படிங்கிற முடிவை கமலஹாசன் அவர்கள் எடுக்கிறாங்க. ஏன்னா மதவாத அரசியல் இந்தியாவுக்கு சரிபட்டு வராது, மதவாத அரசியலை நோக்கி இந்தியா நகர்ந்தால் ரொம்ப சரி இருக்காது அப்படிங்கிற புரிதல் வந்ததுனால அவர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பக்கம் போக ஆரம்பித்தார். ராகுல் காந்தி அவர்களோட நெருக்கம் காமிச்சார். பாரத் ஜோடோ யாத்திரையில் கொஞ்சமாக பங்கேற்று நடக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸ் திமுக அப்படிங்கிற பாணியில் வந்தார். உதயநிதி அவர்களோட நெருக்கம் காரணமாக திமுகவில் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்று பார்த்தீங்கன்னா 40 தொகுதியில் அவருக்கு எதுவுமே விட்டு கொடுக்க முடியலை. ஏன்னா பெரிய லெவலில் அங்கேயே பெரும் காம்படிஷன் இருக்குது. ஏன்னா அங்கேயே நிறைய பேர் இருக்காங்க, பெரிய லெவலில் வந்து பிரிச்சுக்க முடியல. திமுக தயவில் ஒரு தொகுதி கிடச்சிருமான்னு பார்த்தாரு, தொகுதி கிடைக்கல. சரி, காங்கிரஸ் பக்கம் போய் 10ல் 1 வாங்கியெல்லாம் ட்ரை பண்ணார், அப்பையும் அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ ராஜ்யசபா சீட் அப்படிங்கிற ஒன்றை வச்சு, சரிங்க 40 தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது, நீங்கள் எங்களுக்காண்டி பிரச்சாரம் பண்ணுங்க, ராஜ்யசபாவில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா 10 தொகுதி அவங்கள்ட்ட இருக்குது, 10 சீட்டு அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ ராஜ்யசபாவில் ஒரு சீட்டு உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி திமுக சொன்னதுனால ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பிரச்சாரம் பண்ணார். இது வரைக்கும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச உண்மை அது மட்டும்தான். இந்த ஒரு ராஜ்யசபா சீட் இருக்குல்ல, அது பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு கமலோட டோட்டல் எதிர்காலத்தையுமே ஸ்டாலின் அவர்கள் ஒத்த சீட்டை கொடுத்து முடிச்சிட்டார் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறது. அப்படி என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ 24 முடிஞ்சு போச்சு, பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது. ஓகே, தமிழ்நாட்டில் எல்லாரும் பார்க்க பிஜேபி வரக்கூடாதுங்க, காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணாருங்க, இதில் என்ன தப்பு இருக்குது? ஆனால் 26 எங்கள் தலைவர் வந்து திமுகக்கு எதிராக நிற்பார், திராவிட கட்சிகளுக்கு எதிராக நிற்பார், மாற்றத்துக்கான ரேஸில் அவர் இருப்பாருங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய லெவலில் அவங்க கட்சிக்காரங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க, அல்லது மக்கள் நீதி மையத்தை நேசிக்கக்கூடியவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கணும். இந்த ராஜ்யசபா சீட்டோட பதவிக்காலம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா 2025 ஜூலை மாதம் ஆரம்பிக்குது. எப்போ முடியுதுன்னா 2031 முடியுது. 2026 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திமுக வந்து ஆட்சி வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவை நம்ம தமிழ்நாட்டில் எடுப்போம். 2025 ஜூலை மாதத்தில் திமுகவோட தயவோட நாடாளுமன்றத்துக்கு போகிற கமலஹாசன் 2026 எப்படி திமுக எதிரான நிலைப்பாடு எடுப்பார்? திமுக கூட்டணியை விட்டு அதிமுகக்கு எப்படி போவார்? அல்லது பாமக தனியாக நிற்குது, மாற்றத்துக்கான கட்சின்னு சொல்லி பாமகவோட எப்படி போவார்? இல்லை நாம் தமிழரோட எப்படி போவார்? ஏன்னா திமுக அப்படிங்கிற கட்சியோட ஆட்சி காலத்தில் தான் இவர் ராஜ்யசபா சீட்டு வாங்கினார். அந்த ஆட்சி காலமானது 2031 வரைக்கும் இருக்குது. அப்போ 2031 வரைக்கும் கமலஹாசன் அவர்கள் யாரோட தயவில் இருப்பார்? திமுக தயவில் இருப்பார். திமுக கீழே 10 சின்ன சின்ன கட்சி இருக்குல்ல, அந்த சின்ன சின்ன கட்சியில் கமலஹாசனோட கட்சியும் இனி ஒன்றா இருக்கும். ஸோ மாற்றத்துக்கான ரேஸ் அப்படிங்கிறது 2026 யார் யார் இருப்பான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திமுக இருக்கும் ஆட்சியை தக்க வைக்க, அதிமுக ஒரு பக்கம் இருக்கும், பாமக பிஜேபி தனியாக நிற்கலாம் அல்லது ஒன்றா நிற்கலாம், ரெண்டையும் தனியும் கூட வச்சுக்கலாமே இப்போதைக்கு. 1 2 பாமக 1 3, பிஜேபி 1 4, நாம் தமிழர் கட்சி 1 5, அதே மாதிரி விஜய் அவர்கள் வராரு 6. ஸோ இந்த 6 பேரும் இந்த 6 பேரில் முன்ன பின்ன இருக்கலாம்னு வைங்களேன். அந்த 6 அப்படிங்கிறது 4 கூட மாறலாம் அல்லது 5 கூட இருக்கலாம். ஏன்னா யார் எங்கே கூட்டணி வைப்பாங்கிறது தெரியாது. ஸோ இந்த 6 அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையிறதுக்கு கொஞ்சமாக வாய்ப்பு கம்மி. அப்படி குறைஞ்சாலும் 4ஆவும் 5ஆவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 2021 காலகட்டத்தில் இந்த ரேஸில் கமலஹாசன் இருந்தார். மாற்றத்துக்கான அரசியல் அப்படிங்கிறது பெரிய லெவலில் தமிழக அரசியல் மண்ணில் முன்னெடுத்தார். ஒரே ஒரு
ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து கமலஹாசன் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான முகத்தை திமுக 2031 வரைக்கும் நீங்கள் எங்கள் பக்கம் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ நிறைய பேர் பொங்கலாம் 2031க்கு அப்புறம் நாங்கள் மாற்றத்துக்கான அரசியலில் ஈடுபடுவோம் அப்படின்னா கமலஹாசன் அப்படிங்கிறவரும் ஒரு தனிப்பட்ட மனிதர் தான். இவருக்கும் வயது அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. ராஜ்யசபா சீட்டு மூலமாக போயிட்டு இனி மாற்றத்துக்கான அரசியலை தமிழக மண்ணில் கமலஹாசன் அவர்கள் முன்னெடுக்க முடியுமா? ஒரே ஒரு சீட்டை கொடுத்து திமுக தான் இனி அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் மூலமாக திமுகவுக்கு வந்த கமலஹாசன் அவர்கள் இனி திமுகவில் தான் இருக்கிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திமுகவோட இன்னொரு முகமாக கமலஹாசன் அவர்கள் மீண்டும் செயல்படுவார். டிவியை உடைச்சது, ஃப்ரிட்ஜை உடைச்சது, ஏசியை உடைச்சது, இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் செஞ்சார்ல. டிவி மட்டும்தான் செஞ்சாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மற்றதெல்லாம் அடுத்தடுத்த எலெக்ஷனில் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் நம்ம எதிர்பார்த்த கமலஹாசன் அவர்கள். ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து பதவி காலம் முழுக்க 2031 வரைக்கும் குத்தகைக்கு எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோ நம்ம சொல்ல வரோம். ஸோ இனி கமலஹாசன் எங்கே இருப்பார்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நம்ம இன்றைக்கே சொல்லலாம், கமலஹாசன் திமுகவில் தான் இருப்பார் அப்படிங்கிறது. மற்றவங்க விசிகா எங்கே போகுது, கம்யூனிஸ்ட் எங்கே போகுது 2026 தெரியல. சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்றா நிற்பாங்களாம் தெரியல. பாமக பிஜேபி ஒன்றா இருப்பாங்களாம் தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நான் 100% கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், கமலஹாசன் திமுக கிட்ட தான் இருப்பார். திமுக 10 கொடுத்தாலும் 10 தொகுதியில் நிற்பார், 4 கொடுத்தாலும் 4 தொகுதியில் நிற்பார், 3 கொடுத்தாலும் 3 நிற்பார், கொடுக்கல பிரச்சாரம் பண்ணினாலும் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு வேறு வழி கிடையாது. ஏன்னா அவரோட ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறது திமுக தயவில் இருக்குது. 31 வரைக்கும் இருக்கணும். 31 வரைக்கும் கையையும் வாயும் மூடிக்கொண்டு தான் தன்னுடைய அரசியலில் கமலஹாசன் அவர்கள் ஈடுபட்டாக வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வரோம். ஒத்த சீட்டை கொடுத்து ஒத்த கட்சியை முடிச்சிட்டார் பார்த்தீங்களா, இதுதாங்க திமுக. திமுக அப்படிங்கிற கட்சி இன்னைக்கு வச்சு ஒரு ஸ்டெப் எடுக்கிறது கிடையாது, எதிர்காலத்தை கணக்கு பண்ணி ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. அதனால தான் இந்த மண்ணில் இவ்வளோ நாள் நிற்கிறாங்க அப்படிங்கிறதும் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த கட்சியை ஒழிக்கிறதுக்கு அடுத்து வரப்போகிறவன் எவ்வளவு வலிமையானவனாக இருக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த வலிமை அவங்கள்ட்ட இருந்தால் மட்டும்தான் அவங்களால இவங்களை தோற்கடிக்க முடியும். 2026 ரேஸ் ஆனது 5ஆ 6ஆ அப்படிங்கிற ஒரே கேள்வி மட்டும்தான் இங்கே இருக்குது. அந்த கேள்வியை நோக்கி தான் நம்ம நகர போகிறோம். இன்னும் ஒரு 500 நாட்கள் இருக்குது. இந்த 500 நாட்களில் எந்த பந்து எங்கே போகுது அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக தெரிஞ்சிடும். பட் கமலஹாசன் அப்படிங்கிற அந்த பந்தானது திமுக அப்படிங்கிற பேட்டை நோக்கி தான் போகும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணுறோம். அதை சொல்லிட்டு நம்ம வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.